ஐயா வாங்க, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ். மிக்க நன்றிகள் முருகா. சரி, கேக் கட் பண்ணுங்க, செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாதும், உயிர்கள் எழுந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாதும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். த்ரிஷா கூட கோவா போல ஒரே காரணத்துக்காக மக்களை சந்திக்க இருந்த பயணத்தையே ரத்து பண்ணிட்டு போயிருக்காருன்னா எப்பேற்பட்ட அரசியல் தலைவரா இருப்பாரு, எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நம்ம கிடைப்பானா? பெண்களுக்கு எதிரானவனை நீத்தாந்த அயோக்கிய பயலே. பழனிசாமி வெளியே போ. வெளியே போ. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இருக்கலாம். முக்கிய பிரமுகர் ஒருவரிடம் சீட் வாங்கி தருவதற்கு 10 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாகவும் பகீர் கிளப்புகிறார்கள். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இல்ல, இப்ப அந்த தொகுதி வேட்பாளருக்கு 10 கோடி ரூபாய் அது யார்கிட்ட பேரம் பேசினதா இருக்கு? சரி சரி, இருக்கட்டும். மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல தேர்தல் அறிவிப்பாங்களா? ஏப்ரல் மாசம் நீ போய் பட்டன் அமுக்கணுமா? மே மாசம் ரிசல்ட் வருமா? ஜெயிச்சா இந்த பக்கம் நிப்பான், ஆனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோத்தா மறுபடியும் சினிமா படம் தயாரிக்க ஓடி போயிடுவான். நீ இந்த துண்டை போட்டுக்கினே நான் விஷம் வைப்பேன், என் புருஷனை விட விஜய் தான் நல்லதுன்னா எல்லாம் ஒண்ணு தாலி எடுத்துட்டு ரோட்ல நிப்பீங்க, கல்யாணம் ஆகாத வீட்டுல கிடப்பீங்க. என் புருஷனை விட விஜய் அதிகமா இருக்க அந்த பொண்ணு யாரு தெரியுமா? எல்லாம் மொட்டையா பேசிட்டாங்க. ஒரு கண்ணாடி பொண்ணு ஒரு பொண்ணு சொல்லிச்சு இல்ல, என் புருஷனை விட விஜய் அழகா இருப்பாருன்னு. அந்த பொண்ணு பெரம்பலூர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 2 பொம்பளை பசங்க. சாப்பாட்டுக்கு இல்லாம பசங்களை ஹாஸ்டல்ல தங்கி வச்சு படிக்க வைக்கிற பொண்ணு. இந்த பொம்பளை இப்படி சொல்லி வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வந்த உடனே அந்த 2 பசங்களும் ஹாஸ்டல் விட்டு ஓடி போய் அம்மா காலை பிடிச்சி அழுது அவ 1 மாசம் வீட்டுல வராம வெளியே இருந்தா. ஏண்டி படுவாவீங்களா இப்படி சொல்லிட்டு காரி மூஞ்சி படுப்பனா தெரியும். ஏய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. இதுல கேவலம் என்ன தெரியுமா? கல்யாணமான பெண்கள், அதுல நீங்க பாத்துருக்கீங்க, அதுல ஒரு பொண்ணு கல்யாணமான ஒரு லேடி சொல்றா, என்னுடைய புருஷனை விட எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும், அவர் மேலதான் எனக்கு ஆசை இருக்குன்றா. பப்ளிக்கா சொல்றாங்க. இது என்னங்க ஆசை? இது என்ன ஆசை? கேவலமா இல்லையா? கேவலமா இல்லங்க இது. எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நோ 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 நோ, உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. எங்க ஸ்கிரீன்ல உட்கார்ந்து பார்த்த ஒரு மனுஷனை, என் கட்டின கணவன் என்ன நாங்க குடும்பம் நடத்துறோம், அந்த அம்மா பார்த்தா ஒரு தாய் மாதிரி தான் இருக்காங்க, பிள்ளைகளை பெற்ற தாய் மாதிரி இருக்காங்க. அவங்க இளம் பிள்ளை கிடையாது. இந்த அம்மா ஒரு வளர்ந்த தாய் சொல்றாங்க, என் புருஷனை விட எனக்கு அவர் மேலதான் ஆசைன்றாங்க. இந்த சினிமா மோகம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு மனுஷனை கொண்டு போய் ரொம்ப ஆட்டாடுற. இதுல சோகங்கள் வேற. தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். திருப்பரங்குன்றம் வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற என் மக்களை நான் சண்டை போட்டு செத்து போக விடமாட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்க அண்ணன் தளபதியை தவிர வேற எவனாவது பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கோம். இதுல எவன் ஒன்னா வரட்டும், எவன் ஒன்னா போட்டோம். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். 100வது வயசுல அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சாப்பிட்டது வரைக்கும் போட்டிருக்க சட்டை முதற்கொண்டு நான் நடிச்சு பாடி ஏதோ ஒன்று பண்ணி அதுல கிடைச்ச காசு தானே. அப்ப அந்த காசை கொடுத்த நீங்க தானே. அதுக்காக சொல்றேன். அது என்ன பொருள்? சின்ன நடிகனுக்கு இருக்கு, 200 கோடி சம்பளம் வாங்குற பெரிய நடிகருக்கு இருக்கணும்ல, அந்த உணர்வு இருக்கணும்ல. நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம அப்பா எல்லாம் தலைவர் கலைஞர்கிட்ட தானே போய் நின்னாரு. அவர் மூலியமா தானே நம்ம எல்லாம் உருவானோம், வளர்ந்தோம். நம்ம பிள்ளையெல்லாம் அப்படித்தானே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவே இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமா 88 இயர்ஸ்ல இந்த 108 திட்டத்தை கொண்டு வந்தவங்களை எங்களால லைஃப்ல மறக்க முடியாது ஐயா. நீங்க 108 வயசு வரைக்கும் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் பரிய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, மனசு வரல எனக்கு வளர்த்த நாய் அடிக்க. நான் பரிய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, மனசு வரல எனக்கு வளர்த்த நாய் அடிக்க. எனக்கு அவரை பத்தி தெரியாது. ஆனா நாங்க யாரும் நாய்கள் கிடையாதுங்க. குறிப்பா குறைக்கிற நாய் கிடையாது. நாங்க 6 அறிவு உள்ள ஒரு மனிதர்கள். தளபதி
நினைக்காதீங்க. இருந்துட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவுல. அதெல்லாமே கொஞ்சம் இவரு ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். மூஞ்சி முகரையும் பாரு, நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. அவர் அண்ணனுக்கு கூட்டன்னு சொல்றாருல, நாங்க அண்ணனுக்கு கூட்டம் இல்ல. கையெடுத்த ரத்தம் வராது, தளபதி தளபதினா ஒரு அந்த மாதிரி கூட்டம் தான் இங்க சேர்ந்துக்கிட்டு. போய் சாம்பார் சோறு தின்னு போ. குற்ற பின்னணி கொண்ட பலருக்கும் கட்சியில் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் உண்மையாக உழைக்கும் நபர்களை கட்டம் கட்டி வைப்பதாகவும் குமுறுகிறார்கள் தாவேகா நிர்வாகிகளும் தொண்டர்களும். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல, அவ்வளவு பெரிய அகாடா நீ. கொலை வழக்கில் தொடர்புடைய பாரதி ராஜா என்பவருக்கு தொகுதி பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுதி உறுப்பினர் சேர்க்கை ஒருங்கிணைப்பாளர் என 2 பதவிகள் வழங்கியதை சுட்டி காட்டுகிறார்கள். உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறேன்? தாவேகாவின் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அருள்ராஜ். இவருக்கு எதிராகத்தான் நிர்வாகிகள் வண்டியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதாவது திருவெரும்பூரை சேர்ந்த இவர் மாணவர் அணி நிர்வாகியாக செயல்பட்டு வந்த நிலையில் பதவி வருவதற்கு முன்பே தன்னைத்தானே மாவட்ட செயலாளர் என அறிவித்து போஸ்டர்கள் அச்சடித்து ஒட்டுவது, நாளிதழ்களில் விளம்பரம் கொடுப்பது என அலப்பறை செய்து வந்துள்ளார். பயங்கரமான ஆளா இருக்கேடா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூத்துக்குடியின் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் தமிழக தலைவர் விஜயின் காரை வழிமறித்து முறையிட்ட அஜித் ஆக்னன் தற்போது தூக்க மாத்திரை அதிகமாக எடுத்துக்கொண்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க டிவி சீரியல் ஆக்டர்ஸ் மாதிரி 3 வாட்டி ரியாக்ட் பண்ணாதீங்க. அதாவது தினமும் அவர் மன உளைச்சலுக்காக தூக்க இன்மையினால் மருந்து எடுத்து வந்திருக்கிறார். அதை நேற்று இரவு மட்டும் அதிகப்படியான மாத்திரை எடுத்ததால தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவருடைய கட்சி வட்டாரங்கள், தூத்துக்குடி கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நான் குமார் அவசரப்பட்டிய எனக்கு கூட்டணி அப்படிம்பாங்க. சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல்லாம், சண்டையில தனிச்சுதான் போடுவோம். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. அவன் ஒண்ணு அப்படி தப்பா பேசுனா நீங்களே போய் அடிக்கணுமா? தம்பிய பாத்துக்க மாட்டேன். ஆள் வச்சு அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நானே யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நானே அடிப்பேன். சாரோட பேருந்தா கிழிஞ்சது போ. முள்ளிவாய்க்கால் அந்த காட்டுப்பதிலுக்கு தென்னை மரத்துக்கு இடையில கூட்டிட்டு போய் அங்கே நம்ம பிள்ளைகள் எல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க 20-22 வயசு அது மாதிரி இருக்கிற பிள்ளைங்க. Saman and zombies. In story time. அந்த பீரங்கி இதை விசை இழுத்து அடிக்கணும். இந்த தென்னையில இருந்து ஒரு கயிறு, அங்க இருந்து ஒரு பெட்டி, அட்டை பெட்டி வேகமா போகும். அதை குறிபார்த்து அடிக்கணும். அது காலையில அந்த பனிக்கொற்றத்துல அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிகாலையில என்னை கூட்டிட்டு போய் இறக்கி விட்டு அங்க தங்கையை கூப்பிட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் டச் கொடு, அதாவது பயிற்சி கொடு அப்படின்னு சொல்றாப்ல எங்க அண்ணன். நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்ல. நான் இங்க இருந்து இவங்க இங்க நிக்கிறாங்க, நான் அங்க போறேன். போனோன்னா தங்கச்சி வாங்க நான் கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்குது அந்த விசையை இழுக்க. ஆமா, பயங்கர கராத்தே பிளாக் பல்ட்டி ஜிம் பாடின்னு போய் அங்க போய் இழுக்க முடியல. கேவலமா போச்சு. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? எங்க அண்ணன் என்னாச்சு அப்படிங்கிறாப்ல. சூசைன்ன இல்ல ஒண்ணு இல்ல, நானு பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்துத்தர. அப்ப ஒரு தங்கச்சி கிட்ட வந்து காதுக்குள்ள வந்து, அண்ணா இதுக்கு உடல்ல வலு இருந்தா பத்தாதுன்னா உள்ளத்துல வெறி இருக்கணும். நான் வருங்க திரும்பி அப்படியே பார்த்தேன். உள்ளத்துல காது கிட்ட வந்து சொல்றா, உள்ளத்துல வெறி இருக்கணும்னா உடம்புல வலு இருந்தா பத்தாது அப்படின்றப்பல. அப்போ ஒரு வெறியை ஏத்திக்கிட்டு இழுத்து அந்த விசையை இயக்குனேன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளம்பெண் ஸ்னோலினின் தாயார் வனிதா தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் வந்து என்னுடைய உரிமையை இழந்து, என்னுடைய உடைமையை இழந்து, என்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வதே இங்க வந்து ஒரு பெரிய இக்கட்டான சூழல்ன்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கேன். இந்தியா மாதிரியான பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து அந்யோன்யமா இருக்க வேண்டிய ஒரு தேசம் இன்னைக்கு கிறிஸ்தவனா முஸ்லீமா இந்துவான்னு பிரிஞ்சு பார்க்குது. எல்லா மசூதிகளுக்கு பின்னாடியும்
உள்ளுக்குள்ள லிங்கம் இருக்கான்னு தேடி ஒண்ணா இடிக்கிறான். முஸ்லீம் பேரும் கெட்டப் மாதிரி தாடியும் தொப்பியும் வச்சிருந்தா விரட்டி சொல்றான். இப்ப காப்பாற்ற வேண்டிய போலீஸே துப்பாக்கி எடுத்து என்னைய சொல்றான் முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்காக. நான் மட்டன் வச்சிருக்கேன்னா பீஃப் வச்சிருக்கான்னு தெரியாம நான் ஏத்திட்டு வர்ற வண்டியை விட்டு என்னை கொடுக்குறான். என் குடும்பத்தை கட்டி வச்சு அடிக்கிறான். என் பேர் மில்டன் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவனா இந்த இனக்குழுவை சார்ந்தவனா தான் இருப்பேன்னு என் மேல வன்மமான வார்த்தைகளை இவ்வளவு நாள் என்னோடு பழகி கொண்டிருந்த ஒரு சமூகமே அதற்கு எதிரான மனநிலையாக மாற்றப்படுது. இது ஒரு இஸ்லாமியருக்கு நடக்குது, ஒரு கிறிஸ்தவனுக்கு நடக்குது. என் கூட பழகி என் கூடவே உண்டு உறங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த கவி அறுவாள் எடுத்து வெட்டப்பட்டு சாவடிக்கப்படுறான். நானே போடாத ஒரு ஓட்டை நான் போட்ட ஓட்டா நினைச்சு மோடி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் முன்னாடி வச்சு நின்று தான் நான் ஓட்டு போட முடியும். உன்ன மாதிரி வந்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற இடத்துக்குலாம் நான் வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.